தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், இது உலகம் இன்று. ஈரான் இஸ்ரேலோடு சண்டையிட்ட பிறகு தன்னுடைய ஆயுத தேவை என்ன, தன் நாட்டிற்கான பாதுகாப்பை எந்தெந்த விதத்தில் பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. இதுவரையிலும் ஈரான் ரஷ்யா அப்படின்றது இராணுவ ஒத்துழைப்பிலையும் இராணுவ தளவாடங்கள் வாங்குவதிலையுமே மிகப்பெரிய இணக்கமான சூழ்நிலை ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். குறிப்பா சுகோய் 35 போர் விமானங்களை 36 போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஈரான் ரஷ்யாவிடம் போடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 4 விமானங்கள் தான் கொடுத்திருக்காங்க. இது மிக மிக காலதாமதம். 2024 ஓரளவுக்கான விமானங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு ஈரான் எதிர்பார்த்தது. ஆனால் அது கொடுக்கப்படாததுனால ஈரான் சீனாவிடம் போர் விமானங்களை வாங்குகிறது அப்படிங்கிறது ஒரு இந்தியாவிற்கு அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு. J-10C அப்படின்ற சீன தயாரிப்பான ஃபைட் ஜெட்டர் விமானம், போர் விமானத்தை வாங்குவதற்கான முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் இறங்கி இருக்குது. 4ஆம் 5ஆம் தலைமுறை போர் விமானமாக இருந்தாலும் விலை என்று பார்க்கும்போது Su-35 விட J-10C கிட்டத்தட்ட 40 60 மில்லியன் டாலர் அளவுக்கான விலை குறைவு அப்படின்ற காரணத்திற்காகவும் உடனடியாக விமான தேவை அப்படிங்கிறது இருக்கிறதுனாலும் ஈரான் சீனாவிடம் ஒப்பந்தத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது அப்படின்றது சொல்லப்படுது. ஏற்கனவே 2020-21 காலகட்டத்திலே இது வாங்குவதற்கான முயற்சிகளை ஈரான் எடுத்தது. ஆனால் அப்போது இதற்கான பணத்தை கொடுக்கறது, பணத்தை எந்த கரன்சியில் கொடுக்கறது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்ததுனால இந்த திட்டம் அப்படிங்கிறதும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் மேலே போகலை. அது ரஷ்யாவுக்கு போச்சு. ஆனால் இப்போது சீனாவிடம் இருந்து போர் விமானங்களை ஈரான் வாங்குவதற்கான முனைப்பில் ஈடுபட்டிருக்கு. இதன் மூலமாக சீனா ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள், போர் விமானங்கள் விற்பதிலும் தன்னுடைய நிலையை பறைசாற்றுகிறதா அப்படின்ற கேள்வி பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஒருவருடைய குணத்தையும் செயல்பாடுகளையும் பெரிய அளவில் மாற்றம் செய்துவிட முடியாது அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக மீண்டும் ஊர்ஜிதமாகி இருக்கு. வர்த்தக போரை தொடங்கின அவர் இதன் மூலமாக ஏற்பட்ட அமெரிக்காவுக்கான பின்னடைவு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு அதிலிருந்து மீண்டு வருவதற்காக இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 90 நாள் நிறுத்தி வைப்பு அப்படின்ற விஷயத்தை செய்கிறார். இந்த 90 நாள் அப்படிங்கிறது இப்போ ஜூலை மாதம் முடிவடைய போகுது. ஜூலை 9 முடிவடைய போகுது. இதற்கு முன்னதாக ஜூலை 8ஆம் தேதி இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய இறுதி முடிவு எடுக்கப்படும். இது இரு நாடுகளுக்குமான வியாபார வாய்ப்பை உறுதிப்படுத்தும். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான சம வாய்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மிக குறைந்த அளவிலான வரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்களே ட்ரூத் வலைதளத்திலையும் நேரடியாக பேட்டிகள் மூலமாக சொல்லியிருக்காரு. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இந்தியாவிற்கு பார்க்கப்பட்டாலும் கூடவே இன்னொரு செய்தியும் அவர் சொல்றார். ரஷ்யாவிடம் இருந்து யாரெல்லாம் வர்த்தகம் செய்து மிக அதிகமான கச்சா எண்ணெய், குறிப்பாக கச்சா எண்ணெய் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அமெரிக்கா 500% அளவிற்கான வரியை விதிக்கும். இதற்கான அனுமதியை கேட்டு அந்த செனட் சபையிலையும் அனுமதியை வாங்குவதற்கான முயற்சிகளையும் இறங்கி இருக்கின்ற மாதிரி 2 விஷயங்களையும் பாருங்க. ஏற்கனவே அவர் வர்த்தக போர் தொடங்கினாரு, அதுக்கப்புறம் மாத்தினாரு, மீண்டும் ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. அதே போலதான் எக்ஸ் வலைதளத்தினுடைய நிறுவனர் எலான் மஸ்க் அவர்களோட எந்த அளவிற்கு பின்னி பிணைந்திருந்தார். இப்போது அவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான நெருக்கடிகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிறார். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ற நபர் அமெரிக்க அதிபரினுடைய குணாதிசயம் இதுதான். அவர் பதவியில் அமெரிக்க அதிபராக இருக்கும் காலகட்டம் வரை இப்படித்தான் உலக நாடுகள் பார்க்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டாலும் ரஷ்யாவிடமிருந்து மிக அதிக மதிப்பிலான எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது 2 நாடு, சீனா, இந்தியா. இந்தியாவுக்கும் இது ஒரு சாதகமான நிலையாக பார்க்கப்படுது. ஏன்னா குறைந்த விலையில நமக்கு கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்கள் கிடைக்கிறதுனால இந்தியாவுக்கு அனுகூலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ரஷ்யா கிட்ட நீங்க எண்ணெய் வாங்குறதுனால ரஷ்யா லாபம் அடைந்து பொருளாதார பலம் பெற்று அந்த பணத்தை உக்ரைனுக்கு எதிரான போர் தொடுப்பதில் ரஷ்யா ஈடுபடுகிறது. ஸோ உக்ரைனுக்கு உதவாத ரஷ்யாவிடம் விற்பனை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கான செக் பாயிண்டாக 500% வரி அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றார். இது எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் நான் வரி குறைவான விஷயத்துல ஒப்பந்தம் போட போறேன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் 500% வரி நான் போட போறேன்னு சொல்றாரு. எது நடந்தாலும் இந்தியாவிற்கு சாதக பாதகங்களை ஆராய வேண்டியது இந்திய அரசியல்வாதிகளுடைய கடமையா இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் துப்பாக்கிச்சூடு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. உட்டா மாகாணத்துல
இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. 30லிருந்து 40 குண்டுகள் வரை இரவு நேரத்துல சுடப்பட்டதாகவும், இது ஒரு கண்டிக்கத்தக்க தாக்குதல் அப்படின்னும் தூதரகம் வாயிலான தகவல்கள் சொல்லுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசு இதற்கான தகவலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது கண்டிக்கத்தக்கதுதான். நிச்சயம் குற்றவாளிகள் யார் என்று கண்டறியப்பட்டு, கோவிலுக்கு பாதுகாப்பு என்பதை தாண்டி இது போன்ற சம்பவங்கள் நடப்பாக இருப்பதற்கான முகாந்தரத்தை தேடுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், இந்து கோவில் மீது தாக்குதல் அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான நோக்கத்திற்கான அடிப்படை என்ற கேள்வி உலக அரங்கில் எழுந்திருக்கு. காசா முனையை நிர்வகித்து வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அப்படிங்கிறது இப்போ உக்கிரமடைந்து வருது. சமீப நாட்களாக மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், உணவகங்கள் என்று தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. இதற்காக எகிப்து, கத்தார் போன்ற நாடுகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. என்னுடைய தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக இந்த முடிவு எட்டப்பட்டிருக்குன்றாங்க. இதற்காக விமர்சகர்கள், உலக அரங்கில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் பர்டிகுலரா 60 நாட்கள் போர் நிறுத்தம்? ஒருவேளை இந்த 60 நாட்கள்ல ஆயுதங்கள் அதிகமாக குவித்து மீண்டும் உக்கிரமாக போரை தொடங்கவா அப்படின்ற ஒரு சந்தேகத்திற்கிடமான கேள்வி முன்வைக்கிறார்கள். இஸ்ரேல் என்ன நினைக்கிறது? பாலஸ்தீன பகுதியை, காசா முனை பகுதியை அது எப்படியும் தன் பக்கம் ஈர்க்க, தன்னுடைய நாட்டோடு சேர்ப்பதற்கான முழு முயற்சியை கைவிடுமா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.